போன வருஷம் லான்ச் ஆன vivo V40 சீரிஸ் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் சீரிஸ்னு சொல்லலாங்க. நாங்க V40 V40 Pro அன்பாக்சிங் கண்டிப்பா பண்ணோம், பட் அதுக்கப்புறம் அதிகமா அதை பத்தி பேசல. பட் ஸ்டில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த போன்ஸ்ல உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க, நல்ல கேமரா இருந்தது, நல்ல டிசைன் இருந்தது, ஜாய்ஸ் ப்ராசஸிங்கும் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த போன்ஸோட அப்கிரேட் வந்துருச்சுங்க. ஆக்சுவலி V40 ஓட அப்கிரேட் வந்துருச்சு இந்த V50. So இந்த V50 அன்பாக்ஸ் பண்ணி இதுல இருக்க புது ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் பத்தி பேச போறோம். அண்ட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறேன். பை தி வே நாங்க இந்த வீடியோவை விவோ கூட கொலாபரேஷன்ல பண்ணிருக்கோம். ஆனா இல்லாத விஷயத்தை இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டோம். எனிவே இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா கம்ஸ் வித் AI ன்னு போட்டிருக்கு. V50 co-engineered with Zeiss ன்னு கிளியரா மொட்டையா போட்டிருக்காங்க. அண்ட் லிட்டை திறந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபோன் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இருக்கலாம் போகுது, பட் அதை தவிர்த்து நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா உள்ள வந்து ஒரு சிம் இஜெக்டர் டூல் கிடச்சிரும். கேஸ் கொடுத்துட்றாங்க, விவோ எப்பவுமே கேஸ் கொடுப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த கேஸ். உங்கள் ஸ்டாண்டர்ட் சிலிகான் கேஸ் தான், பட் நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கு அண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா விவோ ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள 90 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு டைப் ஏ சார்ஜர்னால உங்களுக்கு வந்து டைப் ஏ டு டைப் சி கேபிளும் பாக்ஸ்ல கிடைச்சிரும். தட்ஸ் இட். லெட்ஸ் கீப் திஸ் aside. ஸோ ஃபோன் எடுத்து பார்க்கலாமா? ஆல்ரைட், இந்த கலர் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாரி நைட் கலருங்க. இதுதான் ஃபிளாக்ஷிப் கலர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் ரெட் கலர் ஒன்று இருக்கு அண்ட் டைட்டேனியம் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஓவாவ் டிசைன் பாருங்களேன். அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பேக் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கான 3D ஸ்டார் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ப்ராசஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அஃப்கோர்ஸ் கேமரா மாடலோட லுக் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்காங்க. பெருசாக்கியிருக்காங்க இந்த ஆரா ரிங் ஃபிளாஷை அண்ட் இந்த 2 கேமராஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இட் லுக்ஸ் வெரி குட். என்ன கேட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பதமாக இருக்கு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, ஆல் 4 சைட்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல கர்வியான டிசைன் கொடுத்துருக்கனால ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு அண்ட் நல்ல டென்ஸாவும் இருக்குங்க. வெயிட் வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும் நம்புறேன். நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். 201.3 கிராம்ஸ்ங்க இந்த போனோட வெயிட். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 7.6 மில்லிமீட்டர்ஸ் திக்னஸ் தான் இந்த போனுக்கு. பிளஸ் இதுல வந்து ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்கனால செம்ம இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. உண்மை சொல்லணும்னா ஒரு பிரீமியமான எக்ஸ்பென்சிவான போன் யூஸ் பண்ற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த போன் நீங்க வாங்குனீங்கன்னா. ஒரு தடவை குவிக்லி இந்த கேஸை போட்டு காட்டுறேன் நான். how it looks பாத்தீங்களா? damn nice. தனியாக தேர்ட் பார்ட்டி கேஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. லுக்ஸ் வெரி குட். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஸ்லிமாக வச்சிருக்காங்க, லைட்டாக வச்சிருக்காங்க, டிஸ்பைட் ஹேவிங் 6000 mAh பேட்டரி. அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் IP68 ரேட்டிங் அண்ட் IP69 ரேட்டிங் சர்டிஃபிகேஷனும் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் டைமண்ட் ஷீல்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. விவோ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 50% பெட்டர் டிஜிடிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கான ஒரு ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் உடைய போகிறது இல்லை, பட் ஸ்டில் ட்ராப் டெஸ்ட் பண்ணிடலாம். ரிவ்யூ யூனிட். ஸோ ஐ கேனாட் ட்ராப் இட் ஆன் த ஃப்ளோர். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஐ கேனாட் டூ தட். ஸோ லெட்ஸ் ட்ராப் இட் லைக் திஸ். நல்லா ஸ்டடியாக இருக்குங்க, பிரச்சனையே இல்லை, பயமும் வரல. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா பேக்லேருந்து ஒரு தடவை ட்ராப் பண்ணி பார்த்துடலாம். நோ ப்ராப்ளம், ஆல் ஓகே. க்ளீன் பண்ணிடலாம் ஒரு தடவை. ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுறேன், இதில் ஸ்மட்ஜஸ் ரொம்ப ஈஸியாக விழுகுதுங்க. தட்ஸ் சம்திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஆல்ரைட், போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் விஷயத்தில் உங்களுக்கு வந்து சைடில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்குது. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் சி 2.0 போட்டு தான், டைப் சி 3 போர்ட் கிடையாது. டைப் சி 3 கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அது பக்கத்துலேயே சிம் கார்டு ட்ரே இருக்குது. அதை திறந்து காட்டிடுறேன் உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கிடைக்கும்னு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து மைக் இருக்குது. ப்ளஸ் யூ ஆல்சோ கெட் த ஸ்பீக்கர். அண்ட் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. குவிக்லி இந்த சிம் கார்டு ட்ரே வந்து பார்த்தலாமா? Cheers. La 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 la. ஸோ உங்களுக்கு வந்து டூவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிடும். மெமரி கார்டு ஸ்லாட் இதில் கிடையாது. ஓவராலா டிசைன் பில்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நான் எதை பற்றி பேச விரும்புறேன்னா இந்த ஃபோனோட கேமரா தான் கண்டிப்பாக. அண்ட் பிகாஸ் V சீரிஸ் எல்லாரும் வாங்குறதுக்கான மெயின் ரீசனே கேமரா தானே. கேமரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றேன் நான். வெயிட் பண்ணுங்க. பை தி வே, இதுல இருக்க கேமரா பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணலனா இது வரைக்கும் your support is important. So V40 மாதிரி V50 லயும் உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் Zeiss கொலாபரேஷன்ல உங்களுக்கு வந்து கேமரா டியூனிங்கும் பண்ணிருக்காங்க. சோ போட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம். விவோட போட்டோ குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். அந்த X சீரிஸ்ல பண்ண கேமரா R&D எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்போர்ட் பண்ணி இப்போ V சீரிஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. So you do get good camera performance. எடுத்து நான் இந்த போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் காட்டிடுறேன் உங்களுக்கு. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயஸோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து 7 டிஃப்ரெண்ட் போக்கா ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாயஸோட லென்சஸோட சிமுலேஷனுங்க இது. அண்ட் இந்த டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சிமுலேட் பண்ணி போர்ட்ரேட் மோட் எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு. இன்ஃபேக்ட் விவோட போர்ட்ரேட் அல்காரிதம்ல உங்களுக்கு எட்ஜ் கட் அவுட்டும் நல்லா கிடைக்கும், டெப்த் மேப்பிங் நல்லா பண்ணுவாங்க, நீங்கள் அப்பர்ச்சரை கண்ட்ரோல் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா V50ல வந்து உங்களுக்கு வெட்டிங் ரிலேட்டட் நிறைய மோட்ஸ் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய கல்யாணம் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது இட் லுக்ஸ் வெரி குட். விவோ அதுக்கு
பிராண்டிங் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் வெட்டிங் போர்ட்ரேட் ஸ்டுடியோ ஆமா. அது வந்து விவோ பிராண்டிங் வச்சிருக்குது. பட் அதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னு நான் அதை சொல்றேன். ஸோ பேசிக்லி உங்களுக்கு வந்து ஜாயஸோட மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட்ஸ் ஆப்ஷன் கிடைக்கும். அதுல 23mm 35mm 50mm 50mmல ரெண்டு வெரைட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது இட் லுக்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். திஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி போகா ஸ்டைல் ஃபில்டர்ஸ். இது வந்து மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட்ஸ். அது மட்டும் இல்லாம கேமரா ஆப்ல நீங்க கீழ இந்த மேல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஒரு ஃபில்ம் மோட்னு வரும். அந்த ஃபில்ம் மோடுக்குள்ள போனீங்கன்னா அதுலயும் அவங்க போர்ட்ரேட் டிஃபரண்ட் ஃபோக்கல் லென்ஸ்ல நீங்க எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, வெட்டிங் ஸ்பெசிபிக் ஃபில்டர்ஸ். ஆப்வியஸ்லி இந்த போட்டோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்க ஸ்கிரீன்ல. எப்படி இருக்கு போட்டோஸ், பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விவோ போன்னாலே எல்லாருக்கும் தெரியும் செல்ஃபிஸ் தாறுமாறா இருக்கும். இந்த 50MP கேமரால எடுத்திருக்க செல்ஃபிஸ் நீங்க பாருங்க, இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவோட குவாலிட்டி நல்லா இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா வச்சு நாங்க எடுத்த போது இட் லுக்ஸ் வெரி வெரி குட். சோ ஓவராலா கேமரா பொறுத்த வரைக்கும் V50ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, நிறைய மோட்ஸ் கொடுத்திருக்காங்க, and நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்கோரிதம் வந்து ரொம்ப அழகா டியூன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா நீங்களே போட்டோஸ்ல பார்த்து செக் பண்ண விரும்புறீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்ப கண்டிப்பா நாங்க போட்டிருக்க G டிரைவ் லிங்க் போய் செக் பண்ணிருங்க, அங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, அடுத்து இந்த டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். டிஸ்ப்ளேயோட ஸ்பெக்ஸ் அண்ட் குவாலிட்டி தாறுமாறா இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 6.77 இன்ச் 120 Hz refresh rate உள்ள FHD+ AMOLED பேனலுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 nits peak brightness கிடைச்சிடும் when you're watching HDR content. So HDR support நீங்க பாத்தீங்கன்னா YouTubeல Netflixல இருக்கு. and நாங்க பார்த்தம்போது வீடியோஸ் look very very good. அது மட்டும் இல்லங்க 1300 nits peak brightness உங்களுக்கு HBM மோட்லயும் கிடைச்சிடும். சோ நீங்க வெளிய எடுத்துட்டு போகும்போது under sunlight legibility நல்லா இருக்கு. V40 கம்பேரிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல கர்வ் டிஸ்ப்ளே இருந்தது, இதுல வந்து குவாட் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, which is also very good. என்ன இந்த பெசல்ஸ் கொஞ்சம் ஸ்லிமா வச்சிருக்கலாம் and பஞ்ச் ஹோலும் கொஞ்சம் சின்னதாக்கி இருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. பட் டெக்னிக்கலி இது வந்து ஒரு ப்ரொஃபிஷியன்ட்டான டிஸ்ப்ளே. ஆனா இதுல வந்து ப்ரோ கலர் மோடும் இருக்கு, சோ ஆக்யூரேட்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லங்க PWM டிமிங் விஷயத்துல தாறுமாறான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா லோ பிரைட்னஸ்ல உங்களுக்கு 3840 Hz PWM டிமிங் கொடுத்திருக்காங்க இந்த டிஸ்ப்ளேல, and ஹை பிரைட்னஸ்லயும் 2160 Hz PWM டிமிங் கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன்ஸ், உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் இல்லாம யூஸ் பண்றதுக்கான பெஸ்ட் போனுங்க. நிறைய பேருக்கு தலைவலிக்கும்னு சொல்றாங்க ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளேஸ்ல அட் லோ பிரைட்னஸ். இன்ஃபேக்ட் ஹை பிரைட்னஸ்லயும் நல்ல PWM டிமிங் கொடுத்து விவோ சொல்றாங்க நீங்க கவலைப்பட வேண்டாம்னு. ஒரு கம்பேரிசனுக்கு நான் சொல்றேன்னா ஐபோன்ஸ்ல சாம்சங்கோட Galaxy S25 சீரிஸ் இப்போ ரீசெண்டா வந்ததுல அதுல பிக்சல் சீரிஸ்ல எல்லாத்துலயுமே வெரி லோ PWM டிமிங் தான் இருக்கு. 480 Hz வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல 2160 Hz at highest brightness and 3840 Hz at lowest brightness. damn cool stuff. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, பிரச்சனை இல்ல, ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது. ஹாப்டிக் ஃபீட்பேக் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ வைப்ரேஷன் ஃபீட்பேக் அந்த பிரீமியமான ஃபீல் எங்களுக்கு தெரியல. இட் குட் ஹவ் பீன் பெட்டர். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடைக்கிறதுனால உங்களுக்கு லவுடா இருக்கு, ஆனா இன்னும் ரிச்னஸ் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் விஷயத்துல HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, PWM டிமிங் கொடுத்திருக்காங்க, பிரைட்னஸும் நல்லா ஹையா இருக்கு. சோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா. பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து V50ல இந்த வருஷம் விவோ எந்த அப்கிரேடும் பண்ணல. அதே சேம் Snapdragon 7 Gen 3 சிப்செட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8GB RAM இல்லனா 12GB RAM வேரியன்ட் கிடைச்சிரும். LPDDR4X RAM டைப் தான். 8GB RAM கூட உங்களுக்கு வந்து 128GB ஸ்டோரேஜ் கிடைக்கும், UFS 2.2 ஸ்டோரேஜ் தான். and 12GB RAM கூட உங்களுக்கு 256GB இல்லனா 512GB ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. again UFS 2.2 தான். சோ நாங்க பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணி பார்த்தப்போ Antutu ல கிட்டத்தட்ட 8 lakh மேல எங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சது, which is expected from Snapdragon 7 Gen 3. ஆனா இந்த 7 Gen 3 வந்து நல்லா டியூன் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா சுத்தமா ஹீட்டிங் எங்களுக்கு தெரியவே இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த CPU throttling ஸ்கோர் மட்டும் பாருங்களேன், ஸ்கோரே கிடையாது. ஏன்னா no throttling detected, zero throttling, 100% ஸ்டெபிலிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க 3D Mark wireless டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தப்போ அதுலயும் GPU ஸ்டெபிலிட்டி 99.5% இருந்ததுங்க. சோ இருக்கிறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லனாலும் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு வெல் டியூன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது இல்ல, which is a rarity also these days. கேமிங் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கேமிங் பண்ணலாம். BGMI இப்போ 60 FPS சப்போர்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. Genshin Impactல நாங்க விளையாடி பார்த்தபோது we pushed it to 60 FPS with highest graphics. அதுல வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 50 FPS average FPS கிடைச்சது after 30 minutes of gameplay, which is not too bad. So நீங்க casual gaming பண்ண விரும்புறீங்கன்னா இந்த போன்ல பண்ணிக்கலாம். பட் டெய்லி எவ்ரிடே யூசேஜ் வந்து ஸ்மூத்தா இருக்குங்க. சோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சூப்பர்ப். சொல்றேன் அதை பத்தி. பட் உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சிங்கிள் செல் பேட்டரி தான் and 90 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. So 0 to 100 சார்ஜுக்கு வந்து இந்த போன் takes about 1 hour, which is not too bad. But battery life தாறுமாறா இருக்குங்க. ஈஸியா உங்களுக்கு 9-10 hours of screen on time கிடைச்சிரும். 2-day battery life is guarantee. கண்டிப்பா vivo V40 கம்பேரிசன்ல நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய போன்ஸ்ல பேட்டரி லைஃப் has been the biggest highlight. இன்ஃபேக்ட் X200 Pro பேட்டரி லைஃப் தாறுமாறா இருந்தது, இந்த V50லயும் தாறுமாறா இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமரா எல்லாமே
நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. உங்களுக்கு 9 5G பேண்ட் சப்போர்ட் கிடைச்சிரும். Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நாங்க Jio and Airtel ட்ரை பண்ணி பார்த்தபோது இட் வர்க்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நல்ல சிக்னல் இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது எங்களுக்கு, நெட்வொர்க் ரெஸ்பான்ஸ் இன் புனே. இன்ஃபேக்ட் இந்த போன்ல வந்து விவோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு AI சூப்பர் லிங்க் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதை வச்சு பேசிக்கலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா 40% பெட்டர் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். ஆனா என்ன இந்த V50ல அவங்க NFC கொடுக்கல. NFC கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். NFC for tap to payments is very very important. Vivo அதை கொடுத்துருங்க கரெக்டா. ஸோ சாஃப்ட்வேர் பத்தி சொல்றேன்னா FunTouchOS 15 based on Android 15 right out of the box கிடைச்சிடும். அண்ட் Vivo வந்து 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா ப்ளோட்வேர் நல்லா கம்மியா வச்சிருக்காங்க இந்த V சீரிஸ் போன்ல ஃபர்ஸ்ட் டைம், which is very very good. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேம் ஒன்று இருந்தது, அது நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் V App Storeல நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். FunTouchOS பத்தி ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பட் புதுசா என்ன AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அதை பத்தி சொல்றேன் நான். லைவ் கால் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி இதுல என்னன்னா நீங்க வந்து ஹிந்தில யார்ட்டாச்சும் பேசிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ நீங்க பேசும்போது அது லைவா உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டும் if you can't understand the language. தமிழோட சப்போர்ட் ஆனா இது வரைக்கும் கிடையாதுங்க. கூகுளோட சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் இதுல இருக்கு, which is awesome. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் ஒன்னு. and அதாவது நீங்க பாத்தீங்கன்னா AI ஸ்கிரீன் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ நீங்க டிஸ்ப்ளேல வந்து ஏதாச்சும் தெரியாத லாங்குவேஜ் இருந்ததுன்னா அந்த லாங்குவேஜை வந்து அதுக்கு தானா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும். and you can translate and understand. of course AI eraser 2.0 ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க ஆல்பம்ஸ் ஆப் குள்ள. சோ நீங்க eraser யூஸ் பண்ணி நீங்க erase கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. AI ஃபீச்சர்ஸ் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சைட் பார், ஸ்மால் விண்டோ, ஸ்பிளிட் ஸ்கிரீன் இந்த ஆப்ஷன் எல்லாமே FunTouchOSல இருக்கு. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா FunTouchOS 15 வந்து கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜ் விஷயத்துல கொஞ்சம் டேட்டடா இருக்கு. ஐகன்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் பார்க்கிறதுக்கு. மாடர்னான டிசைனா தெரியல, பட் ஃபீச்சர்ஸ் விஷயத்துல தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா AI ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஃபீச்சர், க்ளோனிங் ஃபீச்சர், கால் ரெக்கார்டிங் இது எல்லாமே இருக்கு. சோ தட்ஸ் குட். சோ Vivo V50 பாத்தீங்கன்னா கண்டிப்பா Vivo V40 கம்பேரிசன்ல ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ஆஃப் கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அவங்க SoC அப்கிரேட் பண்ணல, பட் கேமரா ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், IP ரேட்டிங் ஆகட்டும், ஷார்ட் சென்சேஷன் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், இல்ல டிஸ்ப்ளே கூட நீங்க பாத்தீங்கன்னா PWM அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்கிரேடா எனக்கு தெரிஞ்சதுங்க. சோ இந்த போனோட பிரைஸ் வந்து 40,000 கீழ வந்துச்சுனா, ஏன்னா எங்களுக்கு இப்ப பிரைஸ் தெரியல, பட் 40,000 கீழ தான் வரும் நம்புறோம். then it will definitely be a good phone to consider. கிட்டத்தட்ட V40 பிரைஸ் ரேஞ்ச் வந்துச்சுனா it will be nice to see that. and launch எப்போ ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, launch வந்து நாங்க வீடியோ போடுற அன்னைக்கு லான்ச் ஆகுது. பட் நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா நீங்க February 25 ல இருந்து வாங்கலாம். சோ Vivo V50 போன் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து டீடைலா ரிவ்யூ பண்ணி அதோட வீடியோ தனியா வேணும்னா கண்டிப்பா அதையும் கேளுங்க. we'll try to do that. alright, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.